திருக்கோளை அருகே கீழ நாட்டிருப்பில் பாழடைந்து கிடக்கும் ஊராட்சி குளங்கள், கருவேல மரங்கள் சூழ்ந்தும் அழுக்கேறி துர்நாற்றம் வீசும் தண்ணீரால் தோல்நோய் உள்ளிட்ட நோய்களால் அவதியுறும் கிராம மக்கள் குளத்தை தூர்வாரி சுத்தப்படுத்தி தர கோரிக்கை. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை அருகே உள்ள தெற்கு பனையூர் ஊராட்சி கீழ நாட்டிருப்பில் சுமார் 150 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த மக்களின் பயன்பாட்டிற்காக அன்னிக்குளம், கீழ்குளம், குட்டைக்குளம் ஆகிய 3 பொது ஊராட்சி குளங்கள் உள்ளது. இந்த குளங்கள் தற்போது மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு அழுக்கடைந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக குளம் தூர்வாரப்படாமலும் குளத்தை சுத்தம் செய்யாமலும் குளத்தை சுற்றி கருவேல மரங்கள் மண்டி கிடக்கிறது. குளத்தில் தாமரைகள் சூழ்ந்தும் பாசி படர்ந்தும் தண்ணீர் பச்சை நிறமாக மாறி கிடக்கிறது. இந்த குளத்தில்தான் பொதுமக்கள் குளிப்பதும், துணி துவைப்பதும், பாத்திரங்கள் கழுவுவதும் செய்து வருகின்றனர். இந்த குளத்தில் குளிப்பதனால் அலர்ஜி, தோல் நோய் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும், குழந்தைகள், மாணவர்களுக்கு சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்று பரவுவதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் குளத்தை தூர்வாரி சுத்தம் செய்து கொடுக்க வலியுறுத்தி பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு அவர்கள் வைத்துள்ளனர். குளத்திற்கு பொதுமக்கள் சென்று வருவதற்கான பாதையும் குளத்தையும் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதால் குளமே இல்லாமல் போய்விடும் சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதனால் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் 3 குளங்களையும் தூர்வாரி ஆழப்படுத்தி சுத்தப்படுத்தியும் பழைய தண்ணீரை வெளியேற்றிவிட்டு நல்ல தண்ணீரை வடிகால் மூலமாக கொண்டு வந்து குளங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தெற்கு பனையூர் ஊராட்சி கீழ்வளூர் ஒன்றியம். நாங்களும் பலமுறை அந்த குளம் சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்ட்டு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டையும் ஒன்றிய ஆணையர்கிட்டையும் தகவல் தெரிவித்திருக்கிறோம். இது நாள் வரையில் இந்த குளத்தை நீங்களே பாருங்கள், காட்டுக்கிற நாலாப்புறமும் குளத்தில் அந்த தழையெல்லாம் கொட்டி குளம் பாசி அடைஞ்சு போயிருக்கு. இதில் தான் கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பம் இதில் தான் குளிக்கிறோம். மற்ற எல்லாமே புழங்கிக்கிறது, ஏனங்கானங்கள் கழுவுறது எல்லாமே இதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைங்களும் இதில் தான் பள்ளிக்கூடம் போகும்போது இங்கே குளிச்சுட்டு துணியை துவைச்சிட்டு போகுது. இதனால் அந்த குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்குமே தோல் சம்மந்தப்பட்ட அரிப்பு, படர்ச்சி, இப்படி ஆஸ்பத்திரிக்கும் அதுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இதை கவனத்தில் பலமுறை ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. போன மகாசபா கூட்டத்தில் கூட நாங்கள் பஞ்சாயத்தில் தீர்மானமாக ஏற்றுங்க, எங்களுக்கு நாலாப்புறமும் இந்த காட்டுக்கரையை சுத்தம் பண்ணி இந்த குளத்தை தூர்வாரி இந்த தண்ணியை எடுத்துகிட்டு எங்களுக்கு அப்புறப்படுத்தி வடிகால் கொள்ளு மடம் எதுவுமே இல்லை, அதனால் தண்ணி தேங்கி போய் பாசி பிடிச்சி போய் நிற்கிது, அதை சுத்தம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது நாள் வரையில் இந்த ஊராட்சி மன்ற தலைவரும் வர்றாரு போகிறாரு. இந்த ப்ளீச்சிங் பவுடர் கூட போடுறதில்ல. ஆனால் ப்ளீச்சிங் பவுடர் போடுறதா கணக்கு அடிக்கிறாங்க, பணம் எடுத்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இன்ன வரையும் எப்போதுமே இந்த குளங்களை சுத்தம் பண்ணுறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் உண்டு, அது கூட செய்கிறதில்ல. நான் கவுன்சிலராக இருக்கிற பீரியடில் தான் இந்த குளத்தை ஆழப்படுத்தி 5 அடிக்கு ஆழப்படுத்தி ஜேசிபி வச்சு வெட்டி அதுக்கு படித்துறையும் கட்டி கொடுத்து பாதையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். இதை தொடர்ந்து வர்ற ஊராட்சி மன்ற தலைவர் யாருமே அதை பராமரிக்கலை. அதை நாங்கள் பலமுறையும் இந்த ஊர் சார்பாக போய் கேட்டு பார்த்தோம், பெண்களும் போய் கேட்டு பார்த்தாங்க. எந்த நடவடிக்கையும் இது வரையும் இல்லை. அதனால இந்த குளத்தை தூர்வாரி கொடுக்கணும். 4 ஆக்கிரமிப்புகளை சுத்தம் பண்ணி இந்த காட்டுக்கரையெல்லாம் வெட்டி கொடுக்கணும். கொள்ளு மடை தண்ணி கொண்டு வடிகிற மாதிரி பாசனத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த குளம் தண்ணி சரியில்லைங்க சார், தண்ணி சரியில்லை. 2வது குளிக்க முடியல, முழ முடியல, எதுவுமே பண்ண முடியல, பச்சை பச்சைன்னு கிடக்கு. நாங்களும் இத்தனை காலமாக எல்லார்ட்டையும் சொல்லி பார்த்துட்டோம், யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. பஞ்சாயத்தில் சொல்லி பார்த்துட்டோம், பஞ்சாயத்து பிரசிடண்ட்டும் கேட்குறதில்ல, யாரும் கேட்குறதில்ல. இப்போ எங்களுக்கு தண்ணி தூர்வாரி கொடுக்கணும். 4 பக்கமும் பாதை வடிகால் கிடையாது, பாதை சரி பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு என்ன அந்த தண்ணியில் குளித்தா அரிப்பு, சொறி சிரங்கு வருது. 2வது தோல் நோய் வருது. பசங்க குளிப்பாட்டினோம்னா ஜலதோஷம் உடனே சளி பிடிச்சிக்குது. குழந்தைங்கள குளிப்பாட்ட முடியல. காலை நேரத்தில் பிள்ளைங்க அங்கேருந்து ஒடியாந்து குளிச்சுட்டு வந்தால் அதுகளுக்கு அரிப்பு, தும்மல், இருமல் எல்லாமே இதனால் இந்த தண்ணினால் வருது. இந்த தண்ணி சரியில்லை, தண்ணி கெட்டு போய் தண்ணியெல்லாம் எங்களால் குளிக்கவும் முடியல, முழுவதும் 3 குளம் இருக்குது, 3 குளமுமே சரியில்லை, பாதை சரியில்லை.
4 பக்கமும் காட்டுக்கு வருவாங்க சார். காட்டுக்கு வரும்போது சுத்தம் பண்ணல. தூர் வரதுக்கு இடம் கிடையாது. தண்ணி வடிகிறதுக்கும் இடம் இல்லை, கொள்றதுக்கும் தண்ணி இடம் கிடையாது. எதுவுமே இல்லாததுனால இந்த குளம் சரியில்லாத இருக்குது. எங்களுக்கு இந்த குளத்தை சரி பண்ணி விடணும். நாத்தம், ஒரே நாத்தம். ஒரு அள்ளி பார்த்தா மூஞ்சி கழுவ முடியல. மூஞ்செல்லாம் கழுவுனோம்னா அப்படியே முட்டா ஒரு மாதிரியே வந்துடுது. இதே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பீச்சிங் பவுடர் போட்டாலும் அதுவுமே சரியில்லாத மேலே அப்படியே பழ கிளம்பி வந்துடுது. எங்களுக்கு தூர் வாரி கொடுக்கணும், சுத்தம் பண்ணி தரணும். 4 பக்கமும் இருக்கிற காட்டுக்குறையை சரி பண்ணி தரணும். குளம் இந்த மாதிரி 3 குளம் இந்த ஊருக்குள்ளே. நாங்கள் பிரசிடண்ட்டுக்கிட்ட விவோ கிட்ட நாங்கள் எல்லா இடமும் நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த குளத்தை யாரும் நாங்களும் ஒரு 15 வருஷமாக நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது என்னங்கிறத கடைப்பிடிச்சி யாருமே பார்க்கல. பிள்ளைங்களுக்கு தோல் நோய் மாரி ஆஸ்பத்திரியில் பார்க்குறோம். அதனால எங்களுக்கு இந்த குளத்தை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க. நாங்களும் 10 வருஷமாக ஒருத்தக்கிட்ட முறை விடுறோம். அது யாருமே முறை விட்டு கேட்கல. அரிப்பு வந்துடுது. ஆஸ்பத்திரியில் கொண்டுட்டு போய் பிள்ளைங்களாம் இதில் தான் குளியாட்டி ஜுரம் வந்துடுது, அரிப்பு வந்துடுது. இது பராமரிக்காமல் அப்படியே கிடக்கு. நாங்கள் 10 முறையில் சொல்லிட்டோம். 4 பக்கமும் காடு. நீங்களே பாருங்கள், நாங்கள் பொய் சொல்லலை. 3 குளமும் இதே லெவலில் தான் இருக்குது. எங்களை யாருமே பார்க்கல, கேட்கல. நாங்கள் பிரசிடண்ட்டுக்கிட்ட சொல்லிட்டோம், விவோ கிட்ட சொல்லிட்டோம், போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து பார்த்துட்டோம். இந்த குளத்தை சரி பண்ணி கொடுப்பாங்களான்னு. கிராமத்துலேயும் சொல்லிட்டோம். கிராமமும் எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் என்ன செய்கிறது? இதில் தான் குளிக்கணும், முழுவணும். ஆஸ்பத்திரிக்கு போனால் நீங்கள் பார்த்துங்க சரியாயிடுமா, நீங்கள் இப்போ சரியாயிடும், தண்ணி சரியில்லை, நீங்கள் குளிக்கிற இடம் தண்ணி சரியில்லைம்மா, நீங்கள் அதை வச்சு நீங்கள் சரி பண்ணீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கிராமத்தில் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றியத்தில் சொல்லிட்டோம், கேட்கல. எங்களுக்கு இது சரி பண்ணி கொடுத்தாகணும். தூர்வாரி கொடுக்கணும். 4 பக்கமும் காட்டுக்கரையோட சுத்தம் பண்ணி கொடுக்கணும்.